ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் ஹவு டு ஒர்க். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 5 டூல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது டெய்லியும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்க டூல் தான். அதுவும் எஸ்பெஷலி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ChatGPT. இந்த ChatGPT யூஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸே இருக்க முடியாது. இது ஸ்டூடெண்ட்ஸாக எப்படி யூஸ் பண்ணாலும் கான்செப்ட்ஸ், உங்களோட நோட்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து சம்மரி அப்புறம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க இந்த ChatGPT வந்து யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்கே ஜாவா கான்செப்ட்ஸ் வந்து கேட்டிருக்கேன். அது எங்களுக்கு தருது பாருங்கள். அது கொடுத்த கண்டென்ட்லேயே உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஹைலைட் பண்ணிக்கூடும் நீங்கள் டவுட்ஸ் கேட்கலாம். சப்போஸ் அந்த நோட்ஸே உங்களுக்கு பிடிஎஃபாக வேணுன்னா கூட அந்த பிடிஎஃபாக நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி பல வகையில் நமக்கு வந்து ChatGPT வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் ChatGPT யூஸ் பண்ணுறாளா இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லிட்டுக்கோங்க. ஸோ ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க வேண்டிய ஒரு டூல் இது. டவுட்ஸ் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்தால் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் எதுக்கெல்லாம் ChatGPT யூஸ் பண்ணுவீங்கன்னு கீழே வந்து கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. நான் வந்து யூஸ்வலாக இதில் டவுட்ஸ் அப்புறம் வந்து நோட் சம்மரி இந்த மாதிரி இருந்தால் கேட்டுப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டூல் வந்து ஜெமினி. இதுவும் சேம் லைக் ChatGPT வருது ஆல்மோஸ்ட். இதுலேயும் நீங்கள் அசைன்மெண்ட்ஸ், ஹோம்ஒர்க், கோடிங், ப்ரெசன்டேஷன் இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இதில் தெரிஞ்சுக்கலாம். டவுட்ஸ் கூட இதுலேயும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் ரோடில் நான் கேட்டால் கூட அதை வந்து தெளிவாக தரும். நீங்கள் வந்து ஜெமினி எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்னு கீழே சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுல எது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னீங்க, ChatGPT இல்லை ஜெமினியா? லைக் இதுலேயும் டவுட்ஸ்லாம் வந்து கேட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வீக்லி டைம் டேபிள் ஃபார் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கேட்குறேன். ஸோ நம்ம இந்த மாதிரி ரோட் மேப் வேணுனாலும் இதில் கேட்டுக்கலாம். சப்போஸ் ப்ரெசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணால் பாயிண்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணும். இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கு கொஷின்ஸ்லாம் வந்து நீங்கள் இதில் கேட்டுக்கலாம். இங்கிலீஷ் வந்து இம்ப்ரூவ் பண்ணோம், கிராமர் கனெக்ஷன்ஸ் இதெல்லாம் இதிலே வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லாமல் வேறு எதுக்கெல்லாம் நீங்கள் ஜெமினி யூஸ் பண்ணுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு வந்து நோட்புக் LLM. இந்த டூல் வந்து எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா இன்டர்நெட்டில் ரேண்டமாக இன்ஃபர்மேஷன் கொடுக்காதங்க நீங்கள் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் பேஸ்டாக ஆன்சர் வந்து கொடுக்கும். சப்போஸ் உங்கள் நோட்ஸ்லாம் வந்து நீங்கள் எக்ஸாம் டைமில் ரிவிஷன் பண்ணணுன்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல். எக்ஸாம்பிளாக நான் இங்கே ஒரு PDF வந்து அப்லோட் பண்ணி அதை சம்மரைஸ் பண்ணி சொல்லித்த டூல். இது எக்ஸாம் டைமில் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு டூல். ஸோ இதை மறக்காமல் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த டூலை யூஸ் பண்ணியிருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நமக்கு எக்ஸாம் டைமில் நோட்ஸ்லாம் வந்து படிக்கிறையா கஷ்டமாக இருக்கும். ஸோ இது மாதிரி இதை PDF கொடுத்துட்டு நம்ம குயிஸு, கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரிலாம் கேட்டால் அது வந்து தரும். ஸோ நம்ம வந்து லாங் PDF படித்து ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கிளியராக அப்லோட் பண்ணணும். அப்போ தான் வந்து அது அக்யூரேட்டாக ஆன்சர் தரும். ஸோ இதில் இருக்க மாதிரி MCQ கொஸ்டின்ஸ் கூட அதுலேருந்து கேட்டு நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓவராலாக இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல். நெக்ஸ்ட்டு வந்து கேன்வா AI. கேன்வானாலே டிசைன் பண்ணுற ஆப்னு மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கேன்வாவில் இருக்க AI ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணால் டிசைன் பண்ணுற டைம் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ப்ரெசன்டேஷன், PPT இந்த மாதிரிலாம் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இதே யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணால் ஒரு டைம் வந்து சேவ் ஆகும். ஸோ நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்தா அதுவே வந்து PPT வந்து க்ரியேட் ஆகும். அந்த டாபிக் நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுங்க, அதுவே வந்து டாபிக் சஜஸ்ட் பண்ணும். அதுலேயே நீங்கள் ஆட் பேஜ் கொடுத்தா நீங்கள் எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதுலேயே வந்து நீங்கள் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எதாவது ஆட் பண்ணோம், நீங்கள் எடிட் கொடுத்து நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவே நான் AI கொடுத்தாலும் உங்களோட நீங்கள் எடிட் பண்ணி கொஞ்சம் ஓன் டச் ஆட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு க்ரியேட் ஆகிடுச்சுன்னா அதை நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். அதில் இருக்க ப்ரீமியம் டூல்ஸ் தான் யூஸ் பண்ணுவீங்களா. ஃப்ரீ டூல்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்க டெம்ப்ளேட்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு டூல். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செமினார், ப்ரெசன்டேஷன், ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸ், போஸ்டர்ஸ் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணாலும் இதை யூஸ் பண்ணிங்கன்னா க்ரியேட் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டிசைனிங்கில் பெருசாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி கேன்வா யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு போங்க. ஸோ நீங்கள் ஆஃப்டர் எடிட்டிங் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ், ஃப்ரீலான்சர்ஸ், ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர், டீச்சர்ஸ் இந்த மாதிரி எல்லாருக்கும் யூஸ் ஆகிற ஒரு டூல் தான். நெக்ஸ்ட் வந்து Claude AI. இதுவும் ChatGPT, ஜெமினி மாதிரி கிளாடும் ஒரு பவர்ஃபுல் AI டூல் தான். இதுவுமே அப்படி தான். பெரிய ஒரு PDF நிறைய பேஜஸ் PDF இருந்துச்சுன்னா இதில் அப்லோட் பண்ணி நீங்கள் சம்மரைஸ் திஸ் டாக்குமெண்ட் இந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சம்மரைஸ் பண்ணி தரோம். ஸோ எக்ஸாம் டைமில் இதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லான டூல் தான். நீங்கள் இதுலேருந்து குயிஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கூட இதுலேருந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ப்ரோக்ராமிங் படிக்கணும்னா இதிலே வந்து டவுட்ஸ்லாம் கேட்டுட்டு நீங்கள் இதிலே வந்து கண்டென்ட் எடுத்து படிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நானே இதில் டேட்டா பேஸ் பற்றி கேட்டிருக்கேன்.
அதை பற்றி இப்போ கிளியராக வந்து நமக்கு தருது. இதே மாதிரி ஸோ இதோட பிக்கர் ஸ்ட்ரென்த் என்னென்னா லாங் டாக்குமெண்ட்ஸ் அப்புறம் டீட்டெயில் கான்வர்சேஷனை வந்து ஹேண்டில் பண்ண லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் அதை ஆர்கனைஸ் பண்ணி கிளியராக நமக்கு வந்து ஆன்சர் கொடுக்கும். அதனால தான் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் டாக்குமெண்டேஷன் ஒர்க்ஸில் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓவராலாக இது வந்து ரைட்டிங், ரிசர்ச்சு, கோடிங்கு அப்புறம் டாக்குமெண்ட் அனலிஸ்ட்க்கு ஒரு ரிலேபிள் ஏஎஸ்டன். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி க்ளாட் ஏஐ வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லிட்டு போங்க. ஸோ இந்த 5 டூல் நம்ம பார்த்தோம். அந்த 5 டூலில் நீங்கள் எது அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க, எது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு மறக்காமல் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபார் மீ நான் அதிகமாக யூஸ் பண்ணுற டூல் வந்து ChatGPT அண்ட் ஜெமினி. கேன்வா ஏஐ வந்து ப்ரெசன்டேஷன், ரெஸ்யூம் இந்த மாதிரி ஏதாவது க்ரியேட் பண்ண யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த 5 டூல்ஸில் உங்களுக்கு ஃபெமிலியர் இல்லாத டூல் என்னது கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் ஏஐ டூல்ஸ், வெப்சைட் இந்த மாதிரி பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.